மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாச்சி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவன தலைவர் ஜெயராம் அதாவது ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி நாம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா குறியீடுகள், பணம் தரக்கூடிய குறியீடுகள். இதை வந்து நீங்கள் தாரைன்னு சொல்லலாம், சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம், லோகோன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ 27 நட்சத்திரங்களுக்கு எதெல்லாம் பணம் தரக்கூடிய குறியீடுகள் அப்படின்னு இருக்குது. குறியீடுகள் ரொம்ப முக்கியமான, நிச்சயமாக முக்கியம். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயுமே குறியீடுகள்னு ஒன்று இருக்குது. இப்போ பென்ஸ் கார் பார்த்துருக்கீங்களா? பென்ஸ்ன்னு எல்லாருக்கும் எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய குறியீடு. அது 3 கார்னரையும் ஒன்றா இணைக்கும். அப்போ அது குருவோட ஆதிக்கமாக நீங்கள் பாருங்கள். நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்கும்போது வீடியோவாக இருக்கா, அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறத பார்க்கணும். நிறைய சைனீஸ் ரீல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா பென்ஸ் கார் பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு குறியீடு எங்கெல்லாம் வேலை செய்யும், ஒரு லோகோ குறியீடு அப்படிங்கும்போது அந்த பிராண்டை உங்களுக்கு காட்டும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட 2வது நட்சத்திரத்தோட குறியீடுகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு வெற்றியை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, இதெல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கா அப்படின்னா, வெற்றியாளர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஈஷா மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஷா மையத்தில் ஜக்கி வாசுதேவ் மூல நட்சத்திரம். அவருக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். அப்போ சுக்கரனோட நட்சத்திரம் பணம் தரக்கூடிய நட்சத்திரம். அப்போ அங்கே பணம் தருவதற்காகவே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிங்க பைரவி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்போ லிங்க பைரவி பரணி நட்சத்திரம். உள்ளே யார் போனாலும் அந்த தண்ணியில் குளிக்க வைப்பாங்க. ஏன்னா பூராடம் தான் குட்டை, குளம் அப்படிங்கும்போது சிறுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன தண்ணி இருக்கக்கூடிய இடம் தான் பூராடம். அப்போ அவரோட சம்பத்து தரையை இயக்கியிருக்காரு. அதே போல் சிவராத்திரியோட புகழ் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குன்னா அங்கே ஆதிசிவன். அப்போ மூலத்துக்கு 6வது நட்சத்திரம் திருவாதிரை. அப்போ யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ அந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறாங்க. அவர் ஜாதக ரீதியாகவும் அவர் 6வது நட்சத்திரத்தை இயக்கியிருக்கார். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பணம் வர்றதுக்கு என்ன மாதிரி வடிவங்களை பயன்படுத்தினா பரணி வடிவம், அதாவது பரணி நட்சத்திரம். அதுக்கு என்ன சிம்பிள்னா முக்கோணம், ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய நிறுவனத்தில் இருக்குன்னா எஸ்விஎஸ் முக்கோணம் ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய், எஸ்விஎஸ் எண்ணெயில் முக்கோணம் ரைஸ் பிராண்ட் ஆயில்னு இருக்கும். அது பரணி நட்சத்திரோட சிம்பிள். அதே போல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அதே போல் ஸ்ரீசக்கரத்தில் மையத்தில் பிந்துஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தோட குறியீடு இருக்கும். அப்போ இந்த குறியீடை உங்களோட விசிட்டிங் கார்ட்லேயோ மொபைல் வால்பேப்பர்லேயோ நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ வைக்கணும். இதில் பெரிய சூட்சம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முக்கோண வடிவத்தை பயன்படுத்தணும். அடுத்து பரணிக்கு 2வது நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை அப்படின்னா கத்தி. கத்தி எப்படிங்க பயன்படுத்துறது? கல்ஃப் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்ஃப் சிம்பிளில் பார்த்திங்கன்னா 2 கத்தி இருக்கும். அப்போ இந்த கத்தி சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அடுத்தது கார்த்திகைக்கு 2வது நட்சத்திரம் ரோஹிணி. ரோஹிணிக்குள்ள வடிவம் பார்த்திங்கன்னா தேர் வடிவம். அப்போ இந்த தேர் வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். கிருஷ்ணர் ஃபோட்டோவை வழிபாடு பண்ணலாம். அதே போல் ரோஹிணிக்கு 2வது நட்சத்திரம் மிருகசிரிஷம். அப்போ மிருகசிரிஷம்னா மான் தலை. அப்போ அந்த மான் தலை சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் பிராண்டட் ஷர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆலன் சோலியில் பார்த்தீங்கன்னா இந்த மான் தலை தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை நீங்கள் வேர் பண்ணலாம். மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் திருவாதிரை. அப்போ திருவாதிரை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சிவன், நடராஜர் வழிபாடு பண்ணலாம். அதே போல் மனித தலை, மண்ட ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி இருக்குது பார்த்திங்களா? யாரெல்லாம் இதை வந்து போட்டிருக்காங்கன்னா டைரக்டர் பாலா கழுத்தில் பார்த்திங்கன்னா மண்ட ஓடு மணி இருக்கும். பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் திருவாதிரை இயக்குறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு அகோரி பர்சன் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி வடிவங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் திருவாதிரைனா ருத்ராட்சம். அவங்க ருத்ராட்சம் போட்டாங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். அதே போல் திருவாதிரைக்கு 2வது நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம்னாலே வில் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வில் வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம சங்கரனை கூட கையில் வில் வடிவம் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் திருவாதிரை கையில் பார்த்திங்கன்னா டாட்டுவே குத்திருக்கார் வில்லு. சரிங்களா? அதே போல் புனர்பூச நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பூசம். அப்போ பூச நட்சத்திரத்தோட குறியீடு தான் வேல். யாரெல்லாம் வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க
திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் 2வது நட்சத்திரம் பூசமாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த வேல் வழிபாடு செய்கிறது, வேலோட சிம்பிள் படுறது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கையில் கண்ணாபின்னான்னு டேட்டை குத்திக்கிறாங்க. இந்த வடிவங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ஏன்னா நான் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். பூசத்துக்கு 2வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் அப்படின்னாலே ஆதிசேஷன் சர்ப்பம்னு அர்த்தம். அப்போ இவங்க சர்ப்ப குறியீடுகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கேது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் பார்த்திங்களா, இப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டல் சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திர குறியீடு தான். அப்போ இந்த மாதிரி சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆயில்யத்துக்கு 2வது நட்சத்திரம் மகம். அப்போ மக நட்சத்திரத்தோட குறியீடு பார்த்திங்கன்னா க்ரௌன் சிம்பிள், அதாவது தொப்பி. அப்போ தொப்பி, கிரீடம், அதேமாதிரி பல்லக்கு, இந்த மாதிரி சிம்பிள்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை வந்து முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் ரேவதி நட்சத்திரம், அவருக்கு 2வது நட்சத்திரம் அஸ்வினி, அவர் குதிரையில் வரக்கூடிய படம் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துருக்கு. அப்போ அதோட திருஜன்மம்னா அஸ்வினி மகம் மூலம். மகம் அப்படின்னா கேப்புன்னு அர்த்தம். அப்போ அவர் தலையில் தொப்பி வச்சதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் அடைஞ்சார். அடுத்து மகத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரம். அப்போ பூர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுகோண சக்கரம். அப்போ சரவணபவ அறுகோண சக்கரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். பலாப்பழம் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். பலாப்பழத்தோட ஃபோட்டோவை நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது அதை உங்களோட வால்பேப்பர்லேயோ இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ இந்த இங்கே பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பூரத்துக்கு 2வது நட்சத்திரம் உத்திரம். உத்திரம்னா குச்சி. அப்போ குச்சி வடிவத்தில் உள்ள வேல் இருக்கலாம், கோல் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லலாம் பார்த்திங்கன்னா கிராம கோவில்களில் இந்த பெரம்பு வாங்கி வைக்கிறதுன்னு இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போதும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து உத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ஹஸ்தம். ஹஸ்தம் அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு குறியீடு நீங்கள் தனியாக தேட வேண்டாம், கை தான். 2 கையும் தேய்ச்சி கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு உள்ளங்கை வேலை செய்யும். உள்ளங்கை ஹஸ்த நட்சத்திரத்தை குறிக்கும். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சித்திரை. சித்திரையோட வடிவம் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள். அப்போ விநாயகர் கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கும். ஏன்னா அவர் ஹஸ்தம், ஹஸ்தத்துக்கு 2வது நட்சத்திரம் சித்திரை. அப்போ எப்படி விநாயகர் வந்து உத்திராடம் தானே சொல்லுவாங்க. தலை வெட்டுறதுக்கு முன்னாடி அவர் உத்திராடம், தலையை வெட்டினதுக்கப்புறம் அவர் ஹஸ்தம். அப்போ ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே சித்திரை நட்சத்திரத்தை குறியீட நீங்கள் உங்களோட வால்பேப்பர், ஃபோனு அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள், அவங்க உங்களோட அலுவலகங்களில் இந்த சித்திரை நட்சத்திரத்தோட குறியீடு ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும். சித்திரைக்கு 2வது நட்சத்திரம் சுவாதி. அப்போ சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே கீழிருந்து மேல் எரியக்கூடிய தீவிட்டு எரியக்கூடிய ஜுவாலைன்னு பேர். மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர் வந்து சித்திரை நட்சத்திரம். அவரோட கொடியில் பார்த்திங்கன்னா கேப்டன் கொடியில் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ஜோதி இருக்கும். அது உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம். சித்திரைக்கு 2வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தோட வடிவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ மிகப்பெரிய அளவில் பல வருட காலமாக இருந்தவங்க கூட எதிர்கட்சியாக வர முடியல, அவங்க அந்த சிம்பலை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்போ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். அதே போல் சுவாதிக்கு 2வது நட்சத்திரம் விசாகம். விசாகம்னா ஒன்றுமே இல்லை, விசிறி. இதை யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா திருவண்ணாமலையில் யோகிராம் சரத்குமார் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார். அவர் எல்லாருக்கும் யோகிராம் சரத்குமார்னால் யாருக்கும் தெரியாது, விசிறி சாமியார்னால் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் கையில் எப்போவுமே பெரிய விசிறி வச்சுருப்பார். விசிறி அப்படிங்கிறது உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் நீங்கள் வீட்டில் தோரணம், மாவிலை தோரணம் கட்டினாலும் இந்த விசாகம் வேலை செய்யும். விசாகத்துக்கு 2வது நட்சத்திரம் அனுஷம். அனுஷம்னாலே தாமரைப்பூ. அப்போ இந்த தாமரைப்பூ சிம்பலை நீங்கள் உங்களோட விசிட்டிங் கார்டில் பயன்படுத்தலாம். அதே போல் செல்ஃபோன் வால்பேப்பரை யூஸ் பண்ணலாம். மகாலட்சுமி தாமரைப்பூ மேலே உட்காந்துருக்க மாதிரி உள்ள ஃபோட்டோ பண்ணி, ஏன்னா அனுஷம் தான் கஜலக்ஷ்மி. இப்போ அஷ்டலக்ஷ்மியில் அனுஷம் அப்படிங்கிறது கஜம்னா யானை. 2 யானைக்கு இடையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அனுஷ நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா அனுஷ நட்சத்திர கோயில் திருநின்றையூர்லேயே கோயிலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கோவில் அம்பாள் வந்து கஜலக்ஷ்மியாக தான் இருக்கா. அனுஷத்துக்கு 2வது நட்சத்திரம் கேட்டை. கேட்டை அப்படின்னா அம்பு குறியீடு. ஆரோ ஷர்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ணலாம். அம்பு உள்ள பயணத்தை பயன்படுத்தலாம். அந்த குழந்தைங்க விளையாடுவாங்கள்ல ஆரோ, அந்த ஆரோவை நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான அமைப்பு. கேட்டுக்கு 2வது நட்சத்திரம் மூலம். ஆஞ்சநேயர் தலைக்கு மேலே வாழை தூக்கி இருக்க மாதிரி உள்ள படத்தை பயன்படுத்தலாம். குண்டலம் பயன்படுத்தலாம். அது மிகப்பெரிய அளவு. குண்டலம்னா ஒன்றும் இல்லை, காதில் உள்ளது, கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மூலத்துக்கு 2வது நட்சத்திரம் பூராடம். இவங்க ஃபோனில்
இவங்க ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேஸில் வானவில் சிம்பிள் இருக்கும், வானவிலோட கலர் இருக்கும். விப்ஜிஆர் கலரில் இருக்கக்கூடிய வானவில்லை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். பூராடம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஈஸியாகவே மூல நட்சத்திரக்காரவங்களாம் ஈஸியாக இயக்குற மாதிரி இப்போ தீபாவளி வந்துருச்சா, பூராடம் அப்படின்னா வெடிபொருட்கள்னு அர்த்தம். நீங்கள் பிஜிலி வெடி வாங்கி வெடித்தாலும் பூராடம் வேலை செய்யும், துப்பாக்கி ரோலில் போட்டு வேலை அடித்தாலும் பூராடம் வேலை செய்யும். பூராடம் அப்படிங்கிறது சிறிய தண்ணி குட்டைகள்னு அர்த்தம், குளத்தில் குளிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள். பூராடம்னா வருண பகவான், மழையில் நினைஞ்சால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி யோகமும் கிடைக்கும். பூராடத்துக்கு 2வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் அப்படின்னாலே கட்டில் கால் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் உத்திராடத்துக்கு 2வது நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் அப்படின்னாலே 3 பாதச்சுவடுன்னு அர்த்தம். ஏன்னா இது வாமனனோட நட்சத்திரம். அண்டத்தில் ஒரு கால், பிண்டத்தில் ஒரு கால், வாமன இன்னொரு தலையை வந்து தலைமலை வைக்கிறார். அப்போ 3 பாதச்சுவடுகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும். திருவோணத்துக்கு 2வது நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம்னாலே மத்தளம், இசைக்கருவிகள், உடுக்கை, இந்த மாதிரி சிம்பிள்ஸை இப்போ வந்து சிவனடியார்கள்லாம் கையில் போட்டுக்கிறாங்க பாருங்கள், ஒரு சூளம் வச்சு அதுக்கு இடையில் உடுக்க சிம்பிள் போட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி சிம்பிள்ஸை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அவிட்டத்துக்கு 2வது நட்சத்திரம் சதயம். சதயம் அப்படின்னாலே பெரிய லிங்கம்னு அர்த்தம். அதே போல் ஃப்ளவர் பொக்கே. நேச்சராகவே பார்த்திங்கன்னா மூலிகை கொத்து தான் சதயத்துக்குள்ளது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பொக்கேவை நீங்கள் வந்து ஃபோட்டோவை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு டேரெக்டாக ஒரு பொக்கேவாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சதயத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரம் தான் உங்களுக்கு குபேரனோட நட்சத்திரம். அப்போ இவங்க ஒரிஜினல் குபேரனை வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த லாஃபிங் புத்தா மாதிரி சிரிக்கிறது குபேரன் இல்லை, அது வந்து லாஃபிங் புத்தா சைனீஸ் வாஸ்து அது. அப்போ ஒரிஜினல் குபேரன் ஃபோட்டோவை நீங்கள் வச்சு பயன்படுத்துறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி அப்படின்னாலே பால்மடி, பால் சுரக்கக்கூடிய இடம். அப்போ அவங்க காமதேனு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறது, பசுமாட்டை தொட்டு கும்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ரேவதி. அப்போ ரேவதிக்கு படகு சிம்பல், மீன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் நடக்குது, ஆப்போசிட்லேயே மீன். இங்கே யாரை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரேவதி நட்சத்திர ஸ்தலம், சரிதானே? அப்போ இங்கெல்லாம் இப்போ இங்கே வச்சு ஐயா பேர் வச்சுருக்காரு ரங்கநாச்சார்னு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சந்தை இருக்குது? மீன் சந்தை, சரிதானே? அப்போ ஒவ்வொரு விஷயமும் இயங்கும், உங்களை சுற்றி ஒவ்வொரு விஷயமும் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே அஸ்வினி நட்சத்திரத்தோட குறியீடை குதிரை. அப்போ குதிரை வச்சா பிஸ்னஸ் ஓடுமா ஓடாதா? இரட்டை குதிரை ஓடுற மாதிரி வச்சா நிச்சயமாக அஸ்வினி வேலை செய்யும். அப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யூனிகான் பைக் வச்சுருந்தாலும் வேலை செய்யும். அப்போ இந்த குறியீடெல்லாம் லேட்டஸ்ட்டாக இதில் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே 27 நட்சத்திரத்துக்கு சொல்லுங்க ஐயா. தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தில் தான் என்ன கிரகம் உச்சமடையுது? சனி உச்சமடையுது. தாராளமாக சுவாதி அதாவது இப்போ ஒரு ஐயா கேட்டார் பிரகாஷ் ஐயா, கரெக்டு தான். இதுதான் ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த குறியீடுகள் தான் இல்லை, இந்த மாதிரி மல்டிபிளான குறியீடுகள்லாம் இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இது நேச்சராகவே எல்லாத்துலேயும் இருக்குது. சரி, இதை பயன்படுத்தி வெற்றியும் அடையலாம், உங்களை அதல பாதாளத்துக்கும் கொண்டு போய்டும். சரி, இது எப்படி? ஏன்னா இவ்வளோ நேரம் பணம் தரக்கூடிய நட்சத்திரம்னு சொன்னீங்க, இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தினா வெற்றி அடையலான்னு பார்த்தா அதல பாதாளத்துக்கு. 2வது நட்சத்திர குறியீடுகளை நாம் பர்சனலாக பயன்படுத்தணும், யாருக்கும் காட்டக்கூடாது. இந்த தப்பை விஜயகாந்த் செஞ்சார். ஏன் அப்படின்னா சித்திரைக்கு 2வது நட்சத்திரம் சுவாதி தன்னோட பர்பஸுக்கு பயன்படுத்தாமல் கொடியில் பயன்படுத்தி, கொடியில் எல்லா இடத்துலையும் கட்டி, கொடி கிழிஞ்சி தொங்கி அவர் லாஸ்ட் டைமில் எவ்வளோ ப்ராப்ளத்துக்கு வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ அது மட்டும் இல்லாமல் சரி இதை வந்து எப்படி வடிவமாக தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா, இந்த நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்குது, அது சரவீடா, ஸ்திரவீடா, உபயவீடா. சரம் அப்படிங்கிறது என்ன? சரன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பிக்சரை நீங்கள் அனிமேஷனாக வச்சிங்கன்னா வேலை செய்யும் சர வீட்டில் இருந்தால். ஸ்திர வீட்டில் இருக்கவங்க தான் பொம்மையாக வச்சுக்கணும், வால்பேப்பராக வச்சுக்கணும். காற்று வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம்? அந்த சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த சவுண்டை நீங்கள் கேட்கணும். உங்களோட இந்த விஷயத்தை உங்களோட வீட்டோட கார்னர் சைடில் இந்த மாதிரி பொம்மைகளை வைக்கணும். ஏன்னா
உபய வீடு எல்லாமே எங்கே இருக்கும்? 4 கார்னரும் தான் உபய வீடு. அப்போ உங்கள் ரூமில் 4 கார்னரும் தான் உபய வீடு. அந்த இடத்துல இந்த சிம்பலை வச்சா வேலை செய்யும். சரி, இது வெறும் பொருளாக தான் வேலை செய்யுமாண்ணா? இல்லை, இந்த நட்சத்திரத்தில் உள்ள நபர்களுடன் நீங்கள் நட்பு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். என்ன, கரெக்டு தானே? என்ன தம்பி? அப்போ நீங்கள் இந்த இதில் உணவும் இருக்குது. இந்த உணவுகளை அப்போ சரி, இதெல்லாம் நான் செஞ்சேங்க. என் கிளைண்ட் எல்லாமே, என்கிட்ட வர கிளைண்ட் எல்லாமே ஜிஹெச் பேஷண்ட்டு தான். எல்லா இடத்துலையும் போய் ஆவாத கதையில் கொண்டு போய் தூக்கி ஜிஹெச்சில் போடுற மாதிரி. நான் அந்த பரிகாரம் பண்ணிட்டேன், இந்த பரிகாரம் மட்டும் நடக்கலை, நான் அங்கே போய் 2 லட்சம் கொடுத்தேங்க, என்கிட்ட மட்டும் வந்து 5 ரூபாய்க்கு பரிகாரம் சொல்லு. எப்படி? 5 லட்சம் இல்லை, வெறும் 5 ரூபா. நீங்கள் தான் 1 ரூபாய்க்கு சொல்லுவீங்களாம்ல பாஸ்ன்னு. சரியா? எல்லாத்துக்கும் அதாவது உடல் உழைப்பு எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு ஹோமம் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ஹோமத்துக்கு அங்கே உட்காடுறீங்க. இப்போ மாப்பிள்ளையோட போனீங்கன்னா அருமையாக ஹோம் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் வேலை காலைல 6 மணிக்கு உட்கார வச்சு மத்தியானம் 2 மணி வரை உட்கார வச்சுருவார். அப்போ உங்களோட சரீரம் அங்கே வேலை செய்யுது, கர்மா குறையும். உங்களுக்காக அவர் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வருமானத்தை விட்டுட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அவரும் என்ன செய்வார்? இந்த மாதிரி இவருக்கு நம்மளை நம்பி வந்திருக்காரு, இன்றைக்கி இந்த விஷயம் நடக்கணும்னு வேண்டிப்பார். அப்போ இவரோட பிரார்த்தனையும் அங்கே வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஸ்தான பலம் அவர் எங்கே பண்ணுறார்? ராமேஸ்வரத்தில் பண்ணுறார். அப்போ ராமேஸ்வரம் என்ன ஸ்தலம்? நெருப்பு ஸ்தலம். என்னங்க சொல்கிறீங்க? ராமேஸ்வரம் நெருப்பு ஸ்தலமா? அந்த கோவிலுக்கு கடல் தீர்த்தமே அக்னி தீர்த்தங்க. அப்போ அங்கே போய் நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது தான் நம்மளோட கர்மா கழியுது. அப்போ இவ்வளோ விஷயமும் அங்கே செஞ்சால் நடக்குது. அதே போல் நாம் சின்னதாக அப்படி ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஓடுனா ஜாதகம் நல்லா இருக்கணும்ல. ஜாதகத்தில் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஓடும். ஆட்டோ கண்ணாடியை திருப்புற அளவுக்கு கையில் ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல. அப்போ நம்ம ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த கிரகநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த குறியீடுகள், இப்போ வந்து இந்த நட்சத்திரம் உங்களுக்கு அவயோகி நட்சத்திரமாக இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணணும்? அது முடக்கு நட்சத்திரமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ப்ராப்பராக நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு டைரெக்டாக செய்யக்கூடிய பரிகாரம் எப்படின்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிக்கலில் போய் வாங்குகிற மாத்திரை மாதிரி. என்ன பக்க விளைவுகள் ஏற்பட்டாலும் நிர்வாகம் பொறுப்பல்லைங்கிற மாதிரி ஜோதிடர்கள் பொறுப்பல்ல. காரணம் என்னென்னா, நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் நீ வந்து ஒரு 3 கோடி ரூபா கொடுத்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், எனக்கு என்னன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இதே ஜோதிடர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க? எனக்கு என்ன நடக்கு சொல்லுங்கன்னு நம்மளும் சொல்கிறோம். அப்போ மருத்துவத்தை விட ஜோதிடம் எவ்வளோ மகத்துவமானது, சரியா இல்லையா? ஒரு மனிதன் என்னவா பிறந்திருப்பான், என்னவா படிக்க போகிறான், கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு முன்கூட்டியே அறிவிட்டு சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது? அஸ்ட்ராலஜருக்கு இருக்குது. ஒரு மாப்பிள்ளை சொன்ன மாதிரி யாரும் இலவசத்தை நாடாதீர்கள். ஏன் அப்படின்னா, எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை. இப்போ யாராக இருந்தாலுமே உழைப்பு காயறதுக்காட்டிலையும் உங்களுக்கு சனி பகவான் நல்லா பயங்கரமாக வேலை செய்யணும்னா ஒருத்தவங்கள்ட்ட வேர்வை காயறதுக்காலையும் காசு கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த காலத்திலலாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வெத்தலை பாக்கு பூ பழையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு எனக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஆன்லைனில் பார்க்குறதுனால நம்மளே டெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எங்களால் பதில் சொல்ல முடியும். ஆனால் அதே போல் பரிகாரங்கள் நம்பிக்கையுடன் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். ஏன் அப்படின்னா, ஜாதகத்தில் உங்களுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பரிகாரம் வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? சுகர் பேஷண்ட் மாதிரி தான். சுகரோட லெவலை குறைக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்சுலின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் 5ஆம் பாவம் கெட்டு போயிருந்துன்னா அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு பரிகாரத்தை பண்ணும்போது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். சரிதானே? அப்போ 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த சம்பத்து தாரை வடிவங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் நியூமராலஜின்னு இருக்குது, அதுலேயும் இந்த வடிவங்கள் இருக்குது. அப்போ 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 1ஆம் தேதியில் பிறந்தவங்க, 10ஆம் தேதியில் பிறந்தவங்க, 28ஆம் தேதியில் பிறந்தவங்க என்ன மாதிரி குறியீடை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு ரவுண்டு போட்டு சென்டரில் ஒரு பாயிண்ட்டு புள்ளி வச்சிங்கன்னா இது சூரியனோட குறியீடு. இதை நீங்கள் டாலராக யூஸ் பண்ணலாம், மோதிரமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குறியீடு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சூரியனோட குறியீடு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட குறியீடு அப்படி தாங்க இருக்கும். ஆனால் அது கேப்பாக இருக்கும். ஏன்னா சென்டராக ஒரு புள்ளியாக வச்சு அது நிற்காதுங்கிறதுக்காக இருக்கும். அப்போ அந்த மாதிரி வடிவங்களை நீங்கள் பயன்படுத்தலாம்.
2ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 29ஆம் தேதியில் பிறந்தவங்க சந்திரனோட குறியீடு பிறை வடிவம். அப்போ இந்த பிறை வடிவம் எப்படி இருக்கும்? முந்திரி பருப்பு மாதிரி இருக்கும். அந்த குறியீடை நீங்கள் மோதிரமாவோ டாலராகவோ பயன்படுத்தலாம். அடுத்து என்ன? குரு 3ஆம் தேதியில் பிறந்தவங்க, சரிதானே? அதே போல் 21ஆம் தேதியில் பிறந்தவங்க, 30ஆம் தேதியில் பிறந்தவங்கலாம் குருவோட எண்ணில் பிறந்தவங்க. அவங்களாம் என்ன மாதிரி குறியீடு பயன்படுத்தலாம்னா முக்கோண வடிவம், 3 கார்னரும் சந்திக்கக்கூடிய பரணி வடிவம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 4 ராகு. நீங்கள் தான் சதுர வடிவம் பயன்படுத்தணும். இப்போ வாட்சில் காலையிலேருந்து வாட்ச் சம்மந்தமாக சொன்னாங்க இல்லையா, அவங்க தான் ஸ்கொயர் டைப்பில் வாட்ச் கட்டினா வேலை செய்யும். ஏன்னா 4ன்னா 4 கார்னர். அப்போ அந்த மாதிரி சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து என்ன? 5. 5ங்கிறது உங்களுக்கு ஐங்கோண சக்கரம். பார்த்துருக்கீங்களா? ஸ்டாரில் அறுகோண சக்கரம் மாதிரி நீங்கள் ஐங்கோண சக்கரம். நீங்கள் வந்து இந்த டேரட் கார்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தில் இந்த ஐங்கோண வடிவம் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடு. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அமெரிக்க டாலரில் கூட இந்த குறியீடு இருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து 6. 6ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த மாதிரி பிறந்தவங்க எல்லாருமே சுக்கிரனுக்குள்ள குறியீடு. அப்போ சுக்கிரனுக்குள்ள குறியீடு தான் அறுகோண சக்கரம். இந்த அறுகோண சக்கர வடிவம் தான் சரவணபவ சக்கரம். அந்த அறுகோண சக்கரங்கய்யா ஒன்றும் இல்லை, ஒரு முக்கோணம் இன்னொரு முக்கோணம், அதை ரிவர்ஸில் போட்டிங்கன்னா அது அறுகோண சக்கரம். சரவண பவ 6 வருது இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது என்ன நம்பருங்க? 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள். 7க்குள்ள குறியீடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் போட்டு ரிவர்ஸில் இன்னொரு சதுரம் போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் இருக்குன்னு வேணா தம்பிக்கு வீடியோ போடும்போது அந்த இதை வந்து டிஸ்பிளேயில் காட்ட சொல்கிறேன். அந்த குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 26ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த 8ஆம் தேதி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கர்மா உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஃபினிட்டி சிம்பிள் பயன்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் இன்ஃபினிட்டி சிம்பிள் வேலை செய்யுமானா செய்யாது. இப்போ 100வது வருஷங்கும் போது கூட 1க்கு பக்கத்தில் அந்த 2 0ங்கிறத கூட இன்ஃபினிட்டியாக தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அவங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை பயன்படுத்தலாம். அதே போல் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு சதுரம் இன்னொரு சதுரத்தை ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஃபோட்டோவை நான் காட்ட சொல்கிறேன், அந்த சிம்பிளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான வெற்றிகள் வரும். இதை எல்லாரும் இன்றைக்கி வந்து நான் சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் ஜெயித்தவங்களோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நம்பர், ராசி, நட்சத்திரம், அதே போல் அவங்க கரணம் எல்லாத்தையும் இதை ப்ராப்பராக இன்றைக்கி வரையும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பயன்படுத்தியிருக்காருங்க. அவர் வண்டி நம்பர் கூட பார்த்தீங்கன்னா டோட்டல் 7. அவர் வந்து 11ஆம் தேதியில் பிறந்தவர். புரியுதா இல்லையா? 11னா 2ன்னு அர்த்தம். 2க்கு பெஸ்ட் காம்பினேஷன் 7 தான். அவர் எல்லாமே 7ஆம் நம்பரில் உள்ள மாதிரி தான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். அவரோட நிறைய படங்கள் நடித்த சரோஜா தேவி ஜனவரி 7ல் பிறந்தவங்க. நட்சத்திரத்தையும் இயக்கியிருக்காரு. அவர் ரேவதிக்கு 2வது நட்சத்திரம் அஸ்வினியையும் இயக்கியிருக்காரு. அவர் கரணம் வந்து பவகரணம், சிங்கத்தையும் வளர்த்தாரு. இன்னமும் அவரோட ராமாவூர் தோட்டத்தில் இருக்குது. அப்போ ஒரு வெற்றி பெற்ற மனிதன் மக்கள் மனதில் கடைசி வரையும் பேர் புகழுடன் இருக்கணும், எல்லாருக்கும் அவங்கள விரும்பணும், அதே சமயத்தில் மிகப்பெரிய கொடைவள்ளலாக மாறணும். அப்படின்னாலும் அவங்க வெற்றி பெற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னாலே ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வு ஏன் நடந்தது, இந்த நிகழ்வு ஏன் நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு இன்ட்யூஷனில் காட்டிக்கிட்டே இருக்கும். இதை தான் நிமித்த பிரசன்னம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, பொண்ணு பார்க்க போகிறாங்க, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? சகுனம் நமக்கு காட்டும். அது அபசகுனம். இந்த வரன் வேண்டாம், ஏதோ ஒரு காரணம், நம்ம அந்த பொண்ணு மேலே கூட சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்தால் அந்த விஷயம் தடைப்படுது, இதை இறைவன் நமக்கு உணர்த்துறார், நாம் அதை பார்க்குறதில்ல. அதே போல் போகும்போது யாராவது ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க, அந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம நிற்கிறோன்னா இதை நம்ம சகுன தடையாகவும் எடுத்துக்கூடாது. அப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க போயிட்டா அந்த இடத்துல ஏதாவது ஒரு விபத்து நடக்கலாம், அது தடுக்கப்படுது. அப்போ இறைவன் நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கார். அப்போ வெற்றியாளர்கள் எல்லாருமே ப்ராப்பராக இதை பயன்படுத்தி வெற்றி பெறுறாங்க. நம்ம சில விஷயத்த அவங்க இயற்கையாக பண்ணுறாங்க, நம்மளுக்கு அந்த அமைப்பு இல்லைன்னா காலையிலேருந்து பேசி இவ்வளோ ஜோதிடர்கள் மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வெற்றியை டிசைட் பண்ணிடுங்க. முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். ஒரு ஜாதகம் திசாபுத்தி சரியில்லைங்க, கோச்சாரு சரியில்லை, அந்த மனுஷன் நித்யானந்தா சொல்கிற மாதிரி நம்ம என்ன இறந்துடவா முடியும்? இந்து தர்மத்தில் இறக்கிறதுக்கும்
வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு மனிதன் எப்படியா இருந்தாலும் வாழத்தானே வேணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 1000 விதி இருந்தால் நிச்சயமாக ஒரு விதி விலக்கு இருக்கும். இப்போ தண்ணியில் விழுந்தவன் வந்து போட்டு தான் வரணும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு கட்டை கிடைச்சாலும் நீந்தி கரையேறிடணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய ஜானகிராமன் ஐயாவுக்கு மறுபடியும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கிலீஷ் டேட்டு தாங்க. நியூமராலஜியில் இங்கிலீஷ் டேட்டு தான் வேலை செய்யும், தமிழ் தேதி வேலை செய்யாது. நீங்கள் தமிழில் என்ன வேணாலும் பேர் போட்டுக்கலாம். நீங்கள் நியூமராலஜி படி நீங்கள் எழுதக்கூடிய இங்கிலீஷில் எழுதக்கூடிய லெட்டர்ஸ் தான் வேலை செய்யும். இதை எம்ஜிஆர் பயன்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருங்கிறது எம்ஜிஆர் அப்படின்னு அவரோட நாடோடி மன்னன் படத்தில் போட்டிருப்பார். நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன்ல, ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு அஸ்ட்ராலஜர் எல்லா விதமும் யோசித்து பார்க்கணும். இது என்ன கிரகம், இது என்ன காரகத்துவம், கரெக்டு தானே? அப்போ எல்லாத்தையுமே பயன்படுத்தி பார்க்கணும். ஒரு விஷயம் இப்போ நான் பேசும்போது மைக்கு வேலை செய்யலாம், என்ன செய்யணும்? ஆஹா, மைக் செட்டு போட்டால் நம்ம குறை சொல்லக்கூடாது. அப்போ நம்ம ஜாதகத்தில் நீங்கள் 3ஆம் பாவத்தில் கோச்சாரத்தில் ஏதாவது கிரகம் போதான்னு பார்க்கணும். ஏன்னா 3ஆம் இடம் தான் மைக்கு. நான் பேசும்போது இன்னொருத்தர் ஐயா பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவரோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நான் பேசலை, கரெக்டு தானே? ஏன் அப்படின்னா இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு ஐயா போகிறாரு, ஐயா எனக்கு ஜுரம் அடிக்குது. ஆமாங்க, உங்களுக்கு ஜுரம் தான் அடிக்குது, போயிட்டு வாங்கன்னா சரியாகப்படுமா? தீர்வு மருந்து எழுதி கொடுப்பாரு. அப்போ சரியாக போகுமா? போகாது. நீங்கள் போய் மெடிக்கல் போய் மருந்து வாங்கினா சரியாக போகுமா? ஆகாது. சாப்பிட்ணும். அப்போ இந்த பரிகாரத்தை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லா அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நான் செஞ்சு பார்ப்பேன். நடக்குமா நடக்காதான்னு. முதல்ல அது எனக்கு நடந்தால் தான் நான் கிளைண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இன்னொருத்தவங்களை வச்சு நான் டெஸ்ட் பண்ண முடியாது. உண்மையை சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. என்ன தம்பி, நானும் தனுஷன் நிறைய வாட்டி பேசிக்குவேன். தம்பி இந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யுது அண்ணா, இது சொன்னீங்க, இந்த பரிகாரம் எனக்கு சொன்னீங்க. தம்பிக்கு ஒரு தியானம் சொல்லி கொடுத்தா, அண்ணா இன்றைக்கி சூப்பராக இருக்குண்ணா அந்த விஷயம். ஆனால் இந்த ஊதுவத்தி, அதாவது ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே கிரக காரகத்துவத்தை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பரிகாரம் கோவிலில் தான் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் எடுக்கலாம். கரெக்டாக இல்லையா? கிரக காரகத்துவத்தை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ புதன் சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் இங்கேருந்து இப்போ ஐயா அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன், திருவெண்காடு தான் போகணும். ஐயா நீங்கள் வந்து ஒரு 11 வாரம் திருவெண்காடு போயிட்டு வாங்கண்ணா, அவரும் போக தான் நிற்பார். ஆனால் எல்லாருக்கும் இப்போ சூழ்நிலை அமையுமா? அமையாது. இதே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ திருநங்கைகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம். புதன் தான் அனாதை குழந்தைகள். ஏன்னா டேரெக்டாக அவர் குருக்கிட்ட வித்த கற்றுக்காதவர். அதனால் அனாதை குழந்தைகளுக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணலாம். யாருக்கா ஒரு பென்சில் வாங்கி தானமாக கொடுத்தா புதன் வேலை செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தில் புதன் ராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் டெய்லி யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா சரியாகப்படும். புதன் ராகு தான் யூடியூப்பு, கரெக்டு தானே? ராகு வருது இல்லையா, அதில் என்ன டியூப்னு வருதுங்க, டியூப் தான் குடல் தான் ராகு, சரிங்களா? ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும், ஆனால் வெற்றியை கொடுக்குமாங்க. புதன் கேது அப்படின்னா அது ஞானம், மறைபொருள் ரகசியத்தை குறிக்கும். அதே போல் நான் முடிச்சிடலான்னு நினச்சேன், ஐயா கேள்வி கேட்டதுனால கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக ஒன்றும் இல்லைங்க, ஜாதகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட லைஃபும் அமைச்சுக்கிட்டோம்னா அவர்கள் வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும். புதன் கேது சேர்ந்துருக்கு. யாருக்கும் புரியாத ஒரு நுட்பமான விஷயம் உங்களுக்கு புரியும் தானே? நீங்கள் படிக்கும்போது லாஸ்ட் பக்கத்தை படிப்பீங்களா? இல்லை, அதாவது எப்படின்னா இந்த வீடியோ ஓட்டி பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அது மாதிரி செய்வீங்களா? ஏன் உண்மையிலேன்னு கேளுங்க. இப்போ ஒரு வீடியோ ஒருத்துன்னு வச்சுங்களேன், இப்போ மாப்பிள்ளை பேசியிருக்காரு பிரகாஷ், 1 மணி நேரம் வீடியோனா ஒரு 1 மணி நேரம் பார்க்க மாட்டார், ஃபார்வர்ட் பண்ணுவார் கடன்னு வச்சு. ஏன் அப்படின்னா புதன் தான் அறிவு, கேதுன்னா தடை. அவருக்கு அது வரையும் பொறுக்காது, எண்டில் துண்டு போடலான்னு பார்ப்பார். ஏன்னா துண்டு தான் கேது, தடை. என்னையா வளவலன்னு கான்செப்டுக்கு வரலையும் பாரு. கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானே? இன்னொன்று என்னன்னா, இந்த கேள்வி கேட்கக்கூடிய திறன் உங்களுக்கு வந்தது புதன் கேது தான். ஏன்னா அறிவு புதன், ஆழமான அறிவு கேது. எப்படி? ஏன் அப்படின்னா புதன் கேது சேர்க்க இருக்கனால தான் நீங்கள் வந்து பாருங்கள், மணி பாருங்கள், நீங்கள் எப்போ வந்தீங்க? 11 மணிக்கு வந்தீங்க. மணி என்ன ஆகுது? உங்களோட இளமையாக இருக்கிற பிள்ளைலாம் போயிடுச்சு. ஏன்னா பத்தாது, கேது ராகுக்கு பத்தாதுங்கிறத விட ராகு அப்படின்னா நான் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிரகத்தை நானும் வந்து பாடெல்லாம் படித்து ஜாதகம் பார்க்கணும் தான் நினைப்பேன். அவங்க எங்கெங்க இப்போ ஓகே,
அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என் பேர் ரத்னகுமார், நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். என்னோடய நம்பர் வந்து 7358838173. அது மட்டும் இல்லாமல் இந்த குறியீடுகளை நீங்கள் அலுவலகத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணும், உங்களுக்கு நியூமராலஜி படி எப்படி பேர் வைக்கணும், அதே போல் நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் வாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறதோட பொறுப்பு. நன்றி, வணக்கம். நான் கீழே வந்து சொல்கிறேன். ரத்னகுமார் நேரம்பத்தில் அனல் தெரிச்சிட்டு இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில குறைகள் அவருடைய ஸ்பீச்சு கம்மியாக இருந்ததுனாக்கா பிரகாஷ் மாப்பிள்ளை ரத்னகுமார்லாம் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மீட்டிங்கில் கட்டாயமாக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இந்த கருத்தரங்கம் வந்து இனிதே நடைபெற்றதுக்கும் அடுத்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த சிவராமன், மணி, KN பாபு தலைவர் மற்றும் இந்த மண்டபத்தின் அரங்கத்தின் மேலாளர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.